நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் கர்த்தருடைய வசனத்தை நீங்க மறுதலிக்காமல் இருந்தால் உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த திறந்த வாசலுக்குள்ள நாம் போவதற்கு தான் நிறைய தடைகள் நமக்கு என்ன செய்யும் வரும், நிறைய தடைகள் வரும். ஆனால் அந்த தடைகளை அகற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அப்படிதான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறோம். நிறைய திறந்த வாசல்கள் நமக்கு இருக்கிறது. இந்த நாளின் செய்தியே நமக்கு ஒரு திறந்த வாசல் தான். இன்னைக்கு அந்த திறந்த வாசலை என் முன்னே வச்சுங்க. பாடல் புஸ்தகத்தில் 266வது பாடல். நம்ம எல்லாரும் எழுந்திருந்து நல்ல ஆண்டவரின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். புதுவாழ்வு பாடல் புஸ்தகத்தில் 266வது பாடல். கைத்தட்ட முடிஞ்சவங்க நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி சோராஜா, நன்றி 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 தேவா. உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி சோராஜா, நன்றி 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 தேவா. உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. பெண்கள கதவு உடஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாளும் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. பெண்கள கதவு உடஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாளும் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி சூராஜா, நன்றி 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 தேவா. உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி சூராஜா, நன்றி 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 தேவா. உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக வச்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. இசைக்கு போனதால கவலையே இல்லை, சித்தனாவும் போனதால கவலையே இல்லை. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால, வார்த்தை தண்ணீங்க கிருபையினால. இசைக்கு போனதால கவலையே இல்லை,
சித்தனாவும் போனதால கவலையே இல்லை. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால வேகவாத்தை தந்தீங்க கிருபையினால. நன்றி நன்றி. நல்ல சத்தமா படிப்பா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே வாழும். திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு வச்சுட்டா சாத்தான் கதவை அடைப்பான், இறைவன் அதை திறப்பார். நமக்காக கதவை திறக்கிறவர் இயேசுவானவர் தான். அவர் இன்னைக்கு சொல்றாரு, ஒரு திறந்த வாசலை உன் கண் முன்னாடி வச்சுட்டேன். அந்த பக்தன் படிக்கிறான், சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. இன்னைக்கு இந்த திறந்த வாசலுக்குள்ள நம்ம குடும்பம் நீங்க போறீங்க, ஆண்டவர் உங்களை பெருக செய்ய போகிறார். அல்லேலூயா. அந்த கடைசி லைன் தான் பிடிக்கும், நான் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு என் வாழ்க்கையை நீங்க மாத்திட்டீங்க. நினைச்சு கூட பார்க்கல. உண்மையிலே சொல்றேன் சிஸ்டர், பிரதர், நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். Unexpected miracle. It is a wonderful love. அப்போ நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதற்கான வாசலை ஆண்டவர் திறந்துட்டாரு. ஆமேன் சொல்லுங்க. பாட்டு படிச்சோம், ஈசாக்கு 2 இடத்துல கிணறு வெட்டினாரு. 2 இடத்தையும் சத்துருக்கள் வந்து பறிச்சுட்டாங்க. 3வதா என்ன பண்ணன்னு தெரியாம அப்படியே மூவ் பண்ணி வந்துட்டே இருக்க நேரத்துல தான் ஒரு இடத்துல ஒரு கிணறு தோன்றாரு. அவங்க வந்து சொல்றாங்க, தண்ணீர் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஊற்று தண்ணீர் வந்தது. அப்ப ஈசாக்கு சொல்றாரு, நாம் பழுகி பெருகும்படி ஆண்டவர் இந்த இடத்தை கொடுத்தார் என்று சொல்லி அதுக்கு ரெகபாத் என்று பெயரிட்டானா. அப்ப இன்னைக்கு திறந்த வாசல்ல உங்களுக்கு ஆண்டவர் நீங்கள் பழுகி பெருகும்படி, நாம் வேத வாசனத்தில் வாசித்தது போல நீங்கள் பழுகி பெருகும்படி ஒரு ரெகபாத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி படிப்போம். ஏசைக்கு போனதால கவலை. அந்த ஏசைக்கு சித்தனாங்கிறது 2ம் ஈசாக்கு தோண்டின கிணற்றினுடைய பெயர், அந்த ஏரியாவுடைய பெயர். அதை பத்தி நீங்க போனதை பத்தி கவலைப்படாதீங்க. எதெல்லாம் இழந்துட்டீங்களோ கவலைப்படாதீங்க. எதெல்லாம் நஷ்டமாச்சோ கவலைப்படாதீங்க. எந்த வியாதி வந்துச்சோ கவலைப்படாதீங்க. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் படிப்போம். ஏசைக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனாலே ரெகபாத்தை தந்தீங்க கிருபையினாலே. ஏசைக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதினாலே ரெகபாத்தை தந்தீங்க கிருபையினாலே. நன்றி நன்றி தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி நன்றி தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க
உங்க கிருபையிலே மகிழ்கிறோம் நாதா. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, உள்ளாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன கருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத சந்தோஷமா படிப்புமா. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன கருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத வாழ்க்கையை ஆண்டவர் மட்டும்தான் தர முடியும். அது அவரை நம்புற உங்களுக்கு தான். நீங்க மனுஷர்களை நம்பி, நான் அடிக்கடி சொல்லுவேன், மனுஷன் நம்பாதீங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்பாதீங்க. யாருமே நமக்கு ஒரு நேரம் ஆகாரத்தை திருப்தியா கொடுக்க போறதில்லை. இன்னைக்கு நீங்க சாயந்தரம் ஒரு மெசேஜ் பார்த்திருப்பீங்க. பெற்றோரால் அநாத ஆசிரமத்தில் சேர்க்கப்பட்ட பெங்களூர்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சாயந்தரம் பிரேயருக்கு முன்னாடி தான் எனக்கு அந்த மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப மன உடைஞ்ச நிலையில ஹாஸ்பிட்டல்ல போய் இவ்வளோ பெரிய பணம் சம்பாதிச்சு எல்லாம் இருந்தோம், தாய் தகப்பனை கொண்டு அநாத ஆசிரமத்தில் சேர்த்து அவங்க மனசு ரொம்ப உடஞ்சி, நீ சாயந்தரம் 2 பேருமே சூசைட் பண்ணிட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்க. அப்போ பெத்த பிள்ளைகளாலே கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யலாம், நேரிடலாம். ஆனா கர்த்தரை நம்பினோர் கைவிடப்படார். ஹல்லேலூயா. அவரை நம்பினவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. யாக்கோபு அன்னைக்கு அவரை நம்பி போனான், வெறுங்கையா போனான். ஆனா போகும்போதே ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பெருக பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செஞ்சு முடிக்க வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை நம்பி போனான். திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு வந்தான். ஹல்லேலூயா. வெட்கப்படல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. கைகளை தட்டி உற்சாகமாய் படிப்போம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மையவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மையவென்னை கைவிடல. பெருங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். பெருங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரை கண்டேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரை கண்டேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்த யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்த யாவையும் திரும்ப தந்தீர். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. வெறுங்கையா இரு பரிவாரங்கள் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த துதி ஆராதனையில கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்கும், லைவ்ல பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை,
நீ இழந்தவற்றை திரும்ப பெற்றுக் கொள்ள போகிறாய். எதையெல்லாம் நீ இழந்திருக்க, நம்பினோர் எல்லாம் கைவிட்ட போதும், எல்லாரும் என்ன கைவிட்டாங்க ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம நிறைய பிரச்சனை இந்த மாச கடைசியில் சந்திக்கணும். ஜெபக்குறிப்பில் வச்சு ஜெபம் பண்ணணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நிறைய பிரச்சனை. என்ன பண்ணுவோம்னு நம்ம தவிச்சுட்டு இருப்போம். சிலர் ஒவ்வொருத்தரை நம்பிட்டு இருப்பாங்க, சில ஃபைனான்ஸ்காரங்களை நம்பிட்டு இருப்பாங்க, சில சொந்தக்காரங்களை நம்பிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, நீ கர்த்தரை நம்பி நீ வெட்கப்பட்டு போவதில்லை, உனக்கு நான் திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. எங்கிருந்தாவது ஆண்டவர் கொண்டு வந்து போட்டுருவாருங்க உங்களுக்கு. கரங்களை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். அந்த பயம் உங்களை விட்டு விலக கடவுது. அந்த பயம் உங்களை விட்டு விலகட்டும். நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி சமாளிக்க போறேன், எப்படி எதிர்கொள்ள போகிறேன், எப்படி இந்த வியாதியிலிருந்து நான் விடுதலை பெற போகிறேன், அப்படி ஒவ்வொன்றுக்கும் நீங்க நம்பிக்கையற்ற நிலைமையில எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நம்பிக்கையோட எதிர்பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து உட்கார்வோம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை சுருக்கமாக சொல்லி சரியான நேரத்துக்கு நான் முடிச்சிருவேன். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். போதும். இன்னைக்கு ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ நல்ல தேசத்தில் பிரவேசிக்க போகிறாய். அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் பொழுது யாருக்கு சொன்னார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இந்த வார்த்தை கேட்கும் போது ஜனங்கள் இருந்த இடம் வனாந்தரம், ஒன்றுமில்லாத வெறுமையான ஒரு இடம், பயங்கரமான அக்னி காற்று வீசுகிற இடம், சுழல் காற்று வீசுகிற இடம். அங்க சாப்பாடுக்கு ஒண்ணு இருக்காது, தண்ணி கூட கிடைக்காது. ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அப்ப அவங்க அந்த 40 வருஷ காலம் வனாந்தரத்திலே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா தண்ணி இருக்குது, சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாரு. வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தாங்க, கண்மலை திறந்து தண்ணீரை கொடுத்தாங்க. எல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. வெயில் அடிக்கும் போது மேக ஸ்தம்பத்தை கொடுத்தாங்க, ராத்திரில வெளிச்சத்தை அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்தாங்க, வழி நடத்துறதுக்கு மோசையை கொடுத்தாங்க. எல்லாம் இருந்தும் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை கிடையாது. அவங்க மூவ் ஆயிட்டே இருக்காங்க வனாந்தரத்துல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நிரந்தரமான ஒரு தேசத்துல உன்னை நான் குடியேற்ற போகிறேன். அல்லேலூயா. நல்ல தேசத்தில் நீ பிரவேசிக்க போகிறாய். அப்ப இதுவரைக்கும் நான் இருந்த தேசம் எப்படின்னு தெரியாது. ஆனா நல்ல தேசத்துக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். அடுத்த வசனம். இனி நீ கைவிடப்பட்டவள். நல்ல கவனிங்கம்மா. எத்தனை வசனம் அது? 4வது வசனம். இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்களேன், ஆண்டவர் யாருக்கு நல்ல தேசத்தை கொடுக்கிறாருன்னா, கர்த்தர் யார் மேல பிரியமா இருக்கிறாரோ அவங்களுக்கு நல்ல தேசத்தை என்ன செய்றாரு? நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். அப்போ கைவிடப்பட்ட நிலையில நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல. உன் தேசத்துல நிறைய கொடுமையான காரியங்கள் நடந்துச்சு, இனிமேல் அது என்ன செய்யாது? நடக்காது. நம்முடைய தேசத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம சும்மா வெளிப்படையா கற்பழிப்பு நடக்குது, கொலை நடக்குது, சாராயம், அது இது கொலை, அப்படி இதே ஆக்சிடென்ட், இதே தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இது நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு யாரும் என்ன செய்யற கிடையாது, சிந்திக்கிற கிடையாது. குடிக்கிறான், அது பாவம், அது அவனுக்கு தெரியல, அதை உணர்த்துவதற்கு ஆள் இல்லை. கொள்ளை அடிக்கிறான், திருடுறான், அவன்கிட்ட அங்க வீட்டுக்கு சாப்பாடுக்கு அவனுக்கு வழி இல்லை.
பயங்கரமான கோபக்காரனா இருக்கான், கொலை பண்றான், ஆசை, பெரிய சொத்து வெறி பிடிச்சு அலையறான், கொலை பண்றான். அப்ப எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மூல காரணம் ஒண்ணு இருக்கு. அந்த காரணத்தை யோசித்து பாத்தீங்கன்னா அது பிசாசினுடைய கிரியை தான் என்ன செய்யும் இருக்கும். ஒரு பொண்ணு ரோட்ல போற பொண்ணு 4 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு போய் ரேப் பண்ணி கொலை பண்றாங்கன்னா அதுக்கு அரசாங்கம் ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட பொண்ணுக்கும் ஒவ்வொருத்தரை காவலுக்கு அனுப்பிட்டு இருக்க முடியுமா? அப்போ இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்காங்கன்னா 140 கோடி பேருக்கு செக்யூரிட்டி வைக்கணும், 140 கோடி இன்னொரு செக்யூரிட்டி இருக்கணும். நீ 1400 கோடியா இருந்தாலும் நம்மை காக்கிறவர் ஒருத்தர் உண்டு, அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்மை காக்கிற கடவுள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நல்ல தேசத்துக்கு உன்னை கொண்டு போறேன்னா அந்த தேசத்துல இந்த பிரச்சனைகள் இனி இருக்காதுன்னு அர்த்தம். ஆண்டவர் கொண்டு போற தேசத்துல சமாதானம் இருக்கும். அது சமாதான பூமி. ஏசாயாவில் சொல்லப்பட்டு என் ஜனங்கள் சமாதானமான தாபரங்களில் நீர்வளம் பொருந்திய இடங்களில் என்ன செய்வாங்க, வாசம் பண்ணுவாங்க. எசேக்கியேல் ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாத இடத்தில் சமாதானமா என்ன செய்வாங்க, வாசம் பண்ணுவாங்க. அங்க ஆசீர்வாதமான மழை என்ன செய்யும், பெய்யும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிடுறோம், இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட தேசத்துல இருக்கோம்னா தத்தளிக்கிற தேசத்துல இருக்கிறோம், சமாதானம் இல்லாத தேசத்துல இருக்கிறோம், சஞ்சலம் நிறைந்த தேசத்துல இருக்கிறோம், தருத்தம் பிடிச்ச தேசத்துல இருக்கிறோம், நிறைய விக்கிரக ஆராதனைகள் நிறைந்த தேசத்துல இருக்கிறோம், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் என்னெல்லாம் உண்டோ அது எல்லாம் நடைபெறுகிற ஒரு தேசத்துல இருக்கிறோம். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை இனி ஒரு நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ண போயிறேன்னா இங்க இருந்து உங்களை ஜெர்மனிக்கோ சுவிட்சர்லாந்துக்கோ கூட்டு போறது இல்லை. எதுக்கு அமெரிக்காவெல்லாம் சொல்லலைன்னா அங்கெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப அமைதியா இருக்க தேசங்கள் சொன்னா சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகள் முழு கிறிஸ்தவ நாடு. அந்த நாடுகள் எப்படி இருக்குது, ரொம்ப அமைதியா இருக்குது, ரொம்ப சாஃப்டா இருக்குது, ரொம்ப சுகமா இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்லாரு, அமைதியான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போறேன், உன் தேசம் வாழ்க்கைப்படும். சமாதானமான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு என்ன செய்ய போறேன், கொடுக்க போறேன். எந்த விதமான குறையும் இல்லாத வாழ்க்கையை நான் உனக்கு என்ன செய்ய போறேன், கொடுக்க போறேன். கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். வியாதி இல்லாத ஒரு சரீர வாழ்க்கையை நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், கொடுக்க போறேன். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற நல்ல தேசம். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க எனக்கு இது ஆண்டவர் தருவார் அப்படின்ட்டு? அது மாத்திரமில்ல, குறைகள் இல்லாத ஒரு தேசத்துல ஆண்டவர் 3 காரியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒன்று, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ நீங்க இப்ப இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலை விட்டு புதுசா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அந்த தேசத்துல நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு முதல்ல என்ன கொடுக்கிறாரா, நீ உழைத்து பிழைத்து ஐஸ்வர்யனாகும்படி உனக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறது யாரு, பலன் கொடுக்கிறது யாரு, ஆண்டவர் தான் பலன் கொடுப்பாராம். கடந்த வாரம் இங்க ஈசிஐ சர்ச்சில் அருமையான தங்கராஜ் ஐயான்னு ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாங்க. இப்ப இருக்கிற அரசாங்கங்கள் எப்படி இருக்கிறது, ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அது வளர்ச்சி, அது படிப்புக்கு சாப்பாடு, ஃபீஸு எல்லாம் கொடுத்துட்றாங்க. இலவசம்னு மகளிருக்கு என்ன செஞ்சிடறாங்க, உதவித்தொகை கொடுத்துட்றாங்க. எல்லாமே இலவசம் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. குழந்தை பிறந்தோன்னே தொட்டில் முதற்கொண்டு எனக்கு கையில் ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி கூட கொடுத்துட்றாங்க. வயதானவங்களுக்கு பென்ஷன் கொடுத்துட்றாங்க. எல்லாம் கொடுத்தாச்சு. அந்த ஐயா சொன்னாங்க, நான் இன்று முதலமைச்சர் ஆனால் நான் இதுவரைக்கும் இல்லாத ஒரு இலவசத்தை அறிவிக்க போறேன்னு சொன்னோன்னே எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தாங்க. ரட்சிப்பு குறித்து சமாதானத்தை குறித்து சொல்லுவார்னு. அவர் சொன்னாரு, எல்லா மக்களுக்கும் இலவசமாக பிரேத பெட்டி வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. அது ஒண்ணுதானே அரசாங்கம் கொடுக்கல, இன்னும் இதெல்லாம் இலவசம் கொடுத்தாச்சு. பிரேத பெட்டி மட்டும்தான் நமக்கு என்ன செய்யலாம் தரல. அதை நான் முதலமைச்சரான என்ன செஞ்சிருவேன், கொடுத்துருவேன்னு சொன்னார். இன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ள இலவசங்கள் சொல்லப்படுறது எல்லாமே நம்முடைய சுய வாழ்க்கையை சோமலாக்கி கொண்டு இல்லாட்டி நம்மளை வேறு விதத்துல வழி நடத்துறது தான். ஆனா ஆண்டவர் நமக்கு இலவசமா ஒண்ணு வச்சிருக்கிற, அதுதான் சமாதானம்,
சந்தோஷம், ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, நமக்கு இலவசமா ஒரு பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தை ஆள்ற எந்த அரசாங்கமும் நமக்கு பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது, தரவே முடியாது. இயேசு ஒருவரால் தான் இது நமக்கு தர முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை நல்ல தேசத்துக்கு என்ன செய்ய போறேன், பிரவேசிக்க செய்ய போகிறேன். அந்த இடத்துல இந்த உலகத்துல இருக்கிற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அது சமாதானமான ஒரு இடம். அதுதான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற பரலோக ராஜ்யம். அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யறாராம், ஆண்டவர் வழி நடத்துறார். அப்ப இந்த உலகத்துல நான் எப்படிதான் வாழ முடியும்னா, இந்த உலகத்துல நீங்க பரிசுத்தமா இருப்பீங்கன்னா, பாவம் இல்லாம இருப்பீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குறையுமே என்ன செய்யாது, வராது. அதுக்கு தான் சொல்றாரு, நீ உழைக்கணும், நீ உழைத்து பிழைத்து நீ என்ன செய்யணும், சாப்பிடணும். அதுக்கேற்ற பலனை நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன். அப்போ இன்னைக்கு யாருக்கெல்லாம் வேலை செய்ய முடியாத அளவுக்கு சரீரத்துல பலவீனங்கள் இருந்தாலும் பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு உழைப்பதற்கு பலன் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. ரெண்டாவதாக ஆண்டவர் சொல்லிருப்பா, அது அந்த எப்படிப்பட்ட அந்த பவர் டு கெட் வெல்த். நீ வேலை செய்வதற்கு ஏற்ற பலனை, என்ன வேலையா இருந்தாலும் அது செய்வதற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் என்ன செய்வார், கொடுத்துருவார். ரெண்டாவதாக உபாகமம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உபாகமம் 11:8. ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கும் நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில். உபாகம் 11:8 சொல்லுகிறது, நல்ல தேசத்துல நான் உங்களை பிரவேசிக்க பண்ண போறேன். அந்த தேசத்துல ஃபர்ஸ்ட் நீங்க உழைச்சி பிழைச்சி சாப்பிடணும். அதுக்கான பலனை நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், கொடுக்க போறேன். பலனுங்கிறது வேற, பலனுங்கிறது வேற. நம்ம உழைச்சி பிழைச்சி வர்ற சம்பாத்தியத்தை தான் நம்ம என்ன செய்யறோம், அது அனுபவிக்கிறோம். பார்த்தீங்கன்னா அதுதான் பலன். ஒரு மாசம் வேலை பார்க்குறோம், அதுக்குரிய சம்பளத்தை என்ன செய்யறோம், கையில வாங்கும்போது அந்த உழைச்சதுக்குரிய பலனை என்ன செய்யறாரு, ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ அந்த பலன் நமக்கு வந்துச்சுன்னா, அந்த உழைப்பின் காரியம் வரும்போது நம்ம என்ன செய்யறோம், ஆட்டோமேட்டிக்காவே விருத்தி அடைய ஆரம்பிச்சிடுறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற, இனிமேல் நீங்க நான் உங்களுக்கு கொடுக்க போகிற புதிய வாழ்க்கையில நீங்க உழைப்பதற்கேற்ற பலனை கொடுப்பேன், நீங்க உழைப்பதற்கேற்ற ஆதாயத்தையும் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. நல்ல சம்பளத்தை கொடுப்பேன். சொந்த தொழில் நீங்க செய்றீங்களா, அதுல நல்ல வருமானத்தை நான் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் பலப்பட்டு நல்ல விருத்தி அடையும்படி நான் உங்களை என்ன செய்ய போறேன், ஆசீர்வதிக்க போறேன். யூ மே பி ஸ்ட்ராங், யூ மே பி ஸ்ட்ரென்த், யூ மே பி வெல்த். நல்ல சரீர பலம், நல்ல விருத்தி அடைகிறதுக்கான அப்படிப்பட்ட நல்ல வெல்த்தான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. மூணாவதாக உபாகமம் 11:9 எடுத்து வாசித்து பாருங்க. உபாகமம், நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படி. போதும். அடுத்த பாயிண்ட் என்னதான், நீடித்து வாழும்படி. நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன்னு சொல்றார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ரொம்ப, நேற்று நாங்க பேசிட்டு இருந்தோம், 4 வயசு குழந்தை கூட சுகர் என்ன செய்யுது இருக்குது. கர்ப்பத்துல இருந்து பிறந்து வரும்போது குழந்தைகளுக்கே கேன்சர் என்ன செய்யுது இருக்குது. யாருக்கு என்ன வியாதி இருக்குன்னு ஒண்ணுமே இப்ப கண்டுபிடிக்க முடியல. புதுசு புதுசா நிறைய வியாதிகளா வருது. மனுஷனுடைய வாழ்நாள்கள் என்ன செஞ்சுட்டு போகுது, குறுகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஒரு 50 வயசுக்கு மேல நம்ம வாழனாலே இப்போ ஒரு ரொம்ப மோசமான நிலைமையில தான் நம்ம வாழ வேண்டியது இருக்குது. நமக்கு உடம்புல பலனும் குறைஞ்சிருது, வருமானமும் குறைஞ்சிருது, சரீரத்துல வியாதியும் வந்துடுது. அந்த அப்படிப்பட்ட தீர்க்க முடியாத வியாதிகள் வர்றதுனால பெத்த பிள்ளைங்களே நம்மளை என்ன செஞ்சிடறாங்க, அவாய்ட் பண்றதுக்குரிய சூழ்நிலை வந்துடுது. இன்னைக்கு உலகத்துல அதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்கு. நமக்கு வெளி உலகம் தெரியல. நம்ம சுற்றி இருக்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறோம். கொஞ்சம் நீங்க அப்படி வெளியே போனா நீங்க உடனே டிவியில வர்றதை பாக்குறீங்க, இல்லாட்டி யூடியூப்ல வர்றதை பாக்குறீங்க. இதுதான் உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நீங்க வெளி ஊர்களுக்கு, வெளி கிராமங்களுக்கு மற்றவங்ககிட்ட பழக ஆரம்பிச்சீங்கன்னா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற வேதனைகளையும் கண்ணீரையும் நம்மளால ஜீரணிக்கவே முடியாது. நான் கடந்த வாரம் சனிக்கிழமை சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஜமீன் எண்டத்தூர் பகுதியில் கிட்டத்தட்ட நானும் என் கூட ஊழியத்துக்கு வந்திருந்தேன். தனிப்பட்ட முறையில் 30 வாலிப பிள்ளைகளை தான் நீங்கள் சந்திக்க முடிஞ்சது என்னால். 30 வாலிப பிள்ளைகள்.
எல்லாமே +2 காலேஜுக்கு போறதுக்கு, இல்லாட்டி 10th +1 போற அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடைசியா ஒரு குடும்பத்தை நான் சந்திச்சேன். 2 பெண் பிள்ளைகளோட ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. அப்போ நான் இங்க சண்டே கிளாஸ் நடத்தி முடிச்சுட்டு, சண்டே கிளாஸுடைய கடைசி பகுதி இந்த ராபின்ட்டு ஒரு சகோதரன்ட்ட கொடுக்க என்ன ஆண்டவர் நீ அந்த வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னார். ஓலை வீடு தான். ஆனா அங்க போன அந்த 2 பிள்ளைங்க வெளியே உட்காந்துருந்துச்சு, அவங்க அம்மா உட்காந்துருந்தாங்க. அவங்களோட ட்ராக்ஸ் கொடுத்து அவங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்து, நான் கொஞ்சம் சிரிச்சு பேசுவேன், அதனால அவங்களுக்கு கொஞ்சம் மனம் விட்டு பேசினாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இங்க ஒரு பெரிய கஷ்டம் இருக்கு, ஒரு பெரிய கஷ்டம் இருக்குன்னு. கடைசியில ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி சொன்னேன், உங்க வீட்டுல ஒரு பெரிய கஷ்டம், மன கஷ்டம் இருக்குது. இந்த 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது, நீங்க இருக்கிறீங்க, ஆனா உங்க வீட்டுல பெரிய கஷ்டம் இருக்குது அப்படின்னு. வாயை திறக்கல. 3 பேரும் கம்முன்னு இருந்தாங்க. ஆண்டவர் டக்குன்னு வெளிப்படுத்தினாரு. சொன்னேன், உங்க அப்பா ஒரு பயங்கரமான குடிகாரர், மோசமான குடிகாரன், குடிச்சு உங்களை டெய்லி உங்களை வெளுத்து வாங்குறாரு. அதனால நீங்க 3 பேரும் சாகரக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா அவ்வளவு நேரம்னு கேட்டேன். 3 பேரும் கதறியால ஆரம்பிச்சிட்டாங்க. 2 வாலிப பிள்ளைகள். அப்போ மனுஷன் வாழ்க்கையில என்னங்க இருக்குது? அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பாவமான ஒரு காரியம் வந்தாச்சுன்னா அந்த குடும்பமே என்ன செஞ்சிருது? அழிஞ்சிருது. அப்போ அவங்க ஆயுசு நாட்களுக்கு எப்படி நம்ம தீர்மானிக்க முடியும்? பாவம் செய்றவன் வாழ்ந்துகிட்டே போறான். ஆனா பாவத்துக்குரிய தண்டனை யார் அனுபவிச்சுட்டு இருக்கா? பிள்ளைங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, நீ பாவம் செஞ்சனா 4 தலைமுறை வரைக்கும் நான் அதை என்ன செஞ்சுட்டு இருப்பேன்? விசாரிப்பேன்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, அப்போ ஒரு காரியத்தை யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்நாள் குறுகினது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு இவ்வளவுதான், என்னைக்கு நம்ம சாவான்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ண போகிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி பெருக பண்ணார்? பிரச்சனையோட, வியாதியோட, கஷ்டத்தோட, தர்த்தரத்தோட இல்ல. ஆண்டவர் என்ன நடத்துற பாதை அவர் எனக்கு துருகமா நம்பிக்கையா இருப்பாரு. அவர் என்ன வழி நடத்துற நேரத்துல என் பாதையில எங்கும் தடைக்கற்கள் வந்தாலும், எந்த இடத்துல எனக்கு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் என்னை பயம் இல்லாம நடத்துவார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவர். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க எனக்கு பயமே இல்லை. கரங்களை தட்டி உற்சாகமே படிப்போம். 93வது பாடல் ஒரு ஸ்டான்ஸா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்ப கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஆக பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்ப கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, பாதைகள் மட்டும் மேல் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர் வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஆக பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பத கலக்கம் எனக்கில்லையே. கடைசியாக உபாகமம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க.
அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எதுக்கு சத்தமா சொல்றேன்னா, உங்களை நல்ல தேசத்துக்கு கொண்டு போற ஆண்டவர் உங்களை வெறுமையா வைக்க மாட்டாரு, எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண போகிறார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் பரிபூரணம். முக்கியமா சொல்றாரு, கற்பத்தின் கனியிலும் பரிபூரணம். அப்போ எந்தெந்த குடும்பங்கள்லாம் குழந்தை இல்லாம மனவேதனையில் இருக்கிறீங்களோ, அங்கெல்லாம் கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்து அதில் பரிபூரணம் உண்டாக செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிபூரணத்தை கொடுக்கிற ஆண்டவர். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை நல்ல தேசத்துக்குள்ள கொண்டு போறேன். இன்னைக்கு நீ கைவிடப்பட்ட நிலையில இருக்கிற, தூக்கி வீசப்பட்ட நிலையில இருக்கிற, யாரும் உன்னை சேர்க்க கூடாத நிலையில இருக்கிற, கையில ஒண்ணும் இல்லாம நீ ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருக்கலாம். எந்த சூழ்நிலை, இதுதான் வனாந்தரம். இந்த வனாந்தரத்திலிருந்து இந்த மாசத்துல இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டேன், நான் உங்களை நல்ல வாழ்க்கைக்குள் கொண்டு செல்ல போகிறேன். ஒரு நல்ல தேசத்துக்குள் பிரவேசிக்க பண்ண போகிறேன். அந்த இடத்துல நீ உழைத்து பிழைப்பதற்குரிய பலனை கொடுப்பேன். உன்னை நல்லா பலப்படுத்தி, உன்னை திருடப்படுத்தி, உன்னை நான் பெருக பண்ணுவேன். நீ அந்த இடத்துல திருப்தியா இருப்ப. அங்க நீ நீடித்த நாட்கள் நீ வாழ போற. உன் காரியம் எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் உண்டாயிருக்கும். உன் குடும்பத்துல கற்பத்தின் கனி உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கற்பத்தின் கனி உண்டாகும். திருமண வாழ்க்கை தடைகள் எல்லாம் நீங்கும். உங்க வாழ்க்கை பெருகுவதற்கான ரெகபாத்தை நான் உருவாக்குவேன். ஆண்டவர் நம்ம படிச்சோம் பாருங்க, நம்மை நடத்துகிற தேவன், நமக்கு நல்ல தேசத்தை நோக்கி இப்போ வனாந்தரத்தை நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு பயம் இல்லை. அல்லேலூயா. இந்த மே மாசம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற கஷ்டங்கள், நன்மைகளை நான் சொல்லலை, நீ என்னன்னா நம்ம சகஜமா எதை தெரியுமா ரொம்ப எதிர்பார்ப்போம், நெகட்டிவான காரியத்தை ரொம்ப யோசித்து நெகட்டிவான காரியத்தை குறித்தே பேசி, இந்த நெகட்டிவான காரியத்தை எப்படி நான் மேற்கொள்ளலாம் இப்படி தான் யோசிப்போம். இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், நெகட்டிவான காரியத்தை திங்க் பண்ணாதீங்க, பாசிட்டிவான காரியங்களை திங்க் பண்ணுங்க. சரிங்களா? எல்லாவற்றிலும் நேர் எதிர்மறையான காரியம், தீமையான காரியத்தை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நான் நினைத்த காரியம் எனக்கு என்ன செய்தது வந்தது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. யோபு சொல்றாரு. அப்ப நீங்க பாசிட்டிவான காரியங்களை நினைச்சு பாருங்க. கர்த்தர் எனக்கு எல்லாம் நன்மையாக தான் செய்வாரு. நான் திருப்தியா இருக்க போறேன். எந்த குறையும் எனக்கு இருக்காது. என் சரீரத்தில் எந்த வியாதி இருக்காது. என் பிள்ளைகள் எல்லாம் நல்லா பழகி பெறுவாங்க. என் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும். என் வருமானம் ஆசீர்வதிக்கப்படும். இப்படி எல்லாமே நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணி இதை செய்கிறவர் யாரு? கர்த்தர்னு சொல்லி அவர் மேல நம்பிக்கையா இருங்க. நம்ம வேத பாடத்துல வாசித்தோம், நீ என் மேல அன்பா இருந்தா உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து உன் கற்பத்தின் கனி, நீ கையிட்டு செய்யற வேலை, உன் மிருக ஜீவனுடைய பலன் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். பிள்ளையற்றவர்கள்ங்கிற வார்த்தையே உன் குடும்பத்துல என்ன செய்யாது, இருக்காது. சகல வியாதிகளையும் உன்னை விட்டு விளக்குவார். அல்லேலூயா. அப்ப வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லிட்டு நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருந்து முழங்கால் போட முடிஞ்சவங்க முழங்கால் போடுங்க. ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே இந்த பழைய வாழ்க்கை மாறி இந்த கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை மாறணும், இந்த வேதனை நிறைந்த வாழ்க்கை மாறணும். நீங்க அன்னைக்கு வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற அந்த பாடுகளை நீங்க பார்த்தீங்க, அதை கண்டீங்க, அந்த கூக்கர்ல கேட்டீங்க. அவங்கள பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தான் நல்ல தேசம் சொன்னீங்க. இந்த நல்ல தேசத்துல நான் பிரவேசிக்கணும்னா உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும், அவர் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியணும், அவர் கட்டளைகளின்படி நடக்கணும், அவர் பிரமாணங்களின்படி நடக்கணும். எவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க தேவன்கிட்ட அன்பு கூறுறீங்களோ, எவ்வளவு ஆண்டவர்கிட்ட நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ, அவர் வார்த்தையின் மீது எவ்வளவு விசுவாசம் வைக்கிறீங்களோ, அதுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு உழைத்து பிழைத்து நீங்கள் ஐஸ்வர்யனாகும்படி பலன் கொடுப்பார். கடைசி வரை உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய கண்கள் உங்களை கண்டிருக்கிறது. அவர் உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார். நான் உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருந்து உங்களை நான் படுகவும் பெருகவும் பண்ணுவேன். ஒப்பு கொடுப்போமா?
உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்ந்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதானே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதானே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இதோ நான் உங்களை நல்ல தேசத்தில் பிரவேசிக்கும்படி கொண்டு செல்ல போகிறேன். இதுவரை நீ வாழ்ந்து கொண்டிருந்த வனாந்தரத்தின் அந்த வாழ்க்கையை ஒரு முடிவுக்குள் நான் கொண்டு வருகிறேன். நீ பிரவேசிக்க போகிற நல்ல தேசம் தேனும் பாலும் ஓடுகிற தேசம், பசுமையான தேசம், கனிகள் நிறைந்த தேசம், செழிப்புள்ள தேசம், நீர் வசதி உள்ள தேசம், பிரச்சனைகள் இல்லாத தேசம், வியாதிகள் இல்லாத தேசம், வேதனைகள் இல்லாத தேசம், சுற்றிலும் இங்கு நெருக்கிற மாதிரி சத்துருக்கள் இல்லாத தேசம், பயங்கரமான பாவங்கள் இல்லாத தேசம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேசத்திற்கு ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த இடத்துல தேவனை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பெற்றோர்களுக்கு, நீங்க நம்புகிற ஆண்டவரை நம்புகிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும், இது லைவ்ல பார்த்து வீட்டில இருந்து கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ண போகிறேன். அங்கே உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுப்பேன். அங்கே உங்கள் சந்ததிகள் பெருகும், உங்கள் சந்ததிகள் பெருகும். உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நீயும் உன் பிள்ளைகளும் வர வர விருத்தி அடைவீர்கள். உங்களுக்கு எதிரான எல்லா சத்துருக்களும் உங்களை விட்டு ஓடி போவார்கள். தூக்கி எறியப்பட்ட உங்களை, ஒன்றும் அறியாத ஒன்றும் இல்லாத உங்களை, ஆகாதவன் என்று உங்களை உதறி தள்ளினவர்களை நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நான் உங்களை அழைத்து செல்வேன், நான் உங்களை கொண்டு செல்வேன், நான் உங்களை உயர்த்துவேன், நான் உங்களை கைவிட மாட்டேன், நான் உங்களோடு இருப்பேன், உங்கள் கண்ணீரை நான் துடைப்பேன். இனி உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி வெற்றியே. நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வந்திருக்கிற ஒவ்வொருவருமே ஆசீர்வதிக்கிறோம். உங்க மேல இவங்க வச்சிருக்க நம்பிக்கை பெரிது. உண்மையிலே இன்னைக்கு நீங்க கொடுத்த வார்த்தையின்படி எங்க குடும்பத்தார, இங்க இருக்கிற எல்லா ஏலிம் ஜோபேட் குடும்பத்தார நல்ல இடத்துல வாழ வைக்க போறதற்காக சோத்திரன். இவங்க இருக்கிற வனாந்திரமான இடத்தை செழிப்பான இடமாக நீங்க மாற்றி கொடுங்க. அது சின்ன குட்டி வீடா இருக்கலாம், ஒரு பெரிய வீடாவும் இருக்கலாம், வாடகை வீட்டில் கூட நீங்க இருக்கலாம். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இருக்கிற வீடு, உன் தேசம் வாழ்க்கைப்படும். நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ பியூலா என்றும் எப்சிபா என்றும் அழைக்கப்படுவாய். கர்த்தராகிய நான் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஒரு நிமிஷம் ஒரு வாழ்த்து ஜெபம் ஒன்று இருக்குது. இந்த நாளிலே, நாளை தினத்தில் திருமண நாளை கொண்டாடுகிற நம்முடைய கமலா சிஸ்டருடைய மகன் ரூபன், அவருடைய மனைவி ரீத், இவங்களுக்கு ஆண்டவர் வாழ்நாளை பெருக பண்ணும்படி நாம் அவர்களுக்கு கரங்களை உயர்த்தி நாம் ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அவருடைய கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். நான் அதை பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று நல்ல ஆண்டவரே, அருமையான ரூபனுக்காக ரீத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா,
2 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமணமாகி ஆண்டவரே 5 ஆண்டுகள் முடிந்து 6வது ஆண்டுக்குள் போகிறாங்கப்பா. இந்த ஆண்டு தேவன் இந்த நாளில் கொடுத்தது போல நான் அவர்களை நல்ல தேசத்திற்குள் பிரவேசிக்க பண்ண போகிறேன். அது விருத்தி அடைகிற தேசம், பலப்படுகிற தேசம், உயர்த்தப்படுகிற தேசம், சமாதானமான தேசம். அந்த இடத்துல நான் அவர்களை வைத்து ஆசீர்வதித்து அவர்களை பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அவங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஏலிம் ஜெப வீட்டார் எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை அந்த பிள்ளைகளோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். எல்லாம் சேர்ந்து வெற்றி கொடி பிடித்திடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடத்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடத்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வருகிற வியாழக்கிழமை 7 மணிக்கு செயின் பிரேயர் உண்டு. அதில் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்க. அதில் நிறைய நன்மைகள் ஆண்டவர் செய்துட்டு இருக்கிறாரு. அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.